எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸும், அதில் வந்து கொஸ்டினோட வெயிட்டேஜ், அப்புறம் எந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பாருங்கள், இது வந்து குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸ்ஸு. ஃபஸ்ட்டு யூனிட் 1. இதில் வந்து தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு. ஓகே, நவீன இந்திய வரலாறு. இந்த யூனிட் 1ல் வந்து எத்தனை கொஷின் அதாவது எத்தனை மார்க்குக்கு கேட்பேன் அப்படின்னா 40 மார்க்குக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி யூனிட் 2 தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும், அதில் 30. யூனிட் 3 பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள், அதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையோட பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. இது 50 மார்க்கு. ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து 40 மார்க்குக்கு. அடுத்து அரசமைப்பு, அரசியல், ஆளுகை தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையோட, இது 60. அப்புறம் யூனிட் 6ன்னா நம்மளுக்கு வந்து புவியியல் வந்துடும். புவியியலில் பார்த்திங்கன்னா 40க்கு. அடுத்து 7 வந்து நம்மளுக்கு இந்திய பொருளாதாரம், இது வந்து 40 மார்க்கு. ஸோ இதில் நம்ம வெயிட்டேஜ் தர வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனு. அடுத்து செகண்டு அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸு. தேர்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 போர்ஷன் இருக்குது. யூனிட் 1, யூனிட் 4 இருக்குது. யூனிட் 1, யூனிட் 4, யூனிட் 6, யூனிட் 7 எல்லாமே 40 மார்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்கணும். அடுத்து ஃபோர்த்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் சமூகம் 30 மார்க்குக்கு. ஓகே, இதை வந்து அவங்க வந்து எப்படி என்னென்ன பார்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கானது. அதில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஜிஎஸ், டிஸ்கிரிப்டிவ். இதில் பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம்னா, பார்ட் ஏல வந்து யூனிட் 1, 3 2ஆம் நம்பரில் பாருங்கள். யூனிட் 2வை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட் பியில் யூனிட் 2லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5ல் நம்ம 3 எழுதுனா போதும். இது வந்து பார்ட் பி, அதாவது தமிழ் சமூகமும் தமிழ் பண்பாடும். பாருங்கள், பார்ட் பியில் வந்து நம்மளுக்கு யூனிட் 2ல் 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் நம்ம 3 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க. நம்ம தமிழ் சமூகத்துக்கு வந்து தனியாகவே கொடுத்துட்டாங்க. அது போக இங்கே பேலன்ஸ் இருக்கிறது அந்த 2 விட்டுட்டு மற்ற எல்லாமே 1, 3, 4, 5, 6, 7 இது எல்லாத்துலேயும் எவ்வளோ கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 9 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஆல் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்ட் சி. இந்த பார்ட் சி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு 15 மார்க்கு. இந்த 15 மார்க்கில் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் பாருங்கள். 2வது யூனிட் கிடையாது. 1, 3ல் ஆரம்பித்து 7 வரைக்கும். இதில் வந்து எப்படின்னா 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எனி 2 வந்து நம்ம அட்டன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், சிலபஸ் வந்து இதுதான். அதாவது எவ்வளோ வெயிட்டேஜ் தரணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் நம்மளுக்கு அரசியலமைப்பு, அரசியல், ஆளுகை தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையோட இது வந்து 60 மார்க்குக்கு வரும். ஓகே, ஆனால் இதில் நீங்கள் படிக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, இது உங்களுக்கு 2ஏக்கும் கவர் பண்ணுற மாதிரியே கூட இதை நீங்கள் படிக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோமா. ஸோ நம்மளுக்கு தமிழ் சமூகம் வந்து 3 கொஸ்டின் மட்டும்தான் வரும். பார்ட் ஏலையும் வராது, பார்ட் சிலையும் வராது. ஸோ தமிழ் சமூகம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தா போதும். அவங்க தமிழ் சமூகம் எத்தனைக்கு சொல்லியிருக்காங்க, 30க்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 மார்க் அப்படிங்கிற கணக்கில் 30க்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னா நம்மளுக்கு பார்ட் சி தான். இதில் 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நம்ம 1 ஒமிட் பண்ணிவிட்டு 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பார்ட் சியில் நம்மளுக்கு மொத்தம் 6 கொஸ்டின் வரும். அப்போ 6 × 12 அப்படிங்க 6 போர்ஷனு. அதில் 2 கொஸ்டின் அப்படிங்கும்போது 12 கொஸ்டின். ஓகே, அப்போ 12 × 15 மொத்தம் 180 மார்க்குக்கு. இதில் 9 கொஸ்டின் 10 மார்க்கு. அப்புறம் இதில் ஒரு 3 கொஸ்டின். ஸோ 9, 3, 12 அதை அப்படியே கூட்டினோம்னா நம்மளுக்கு அந்த 12 × 10 120 மார்க்கு. ஓகே, மொத்தமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 10 மார்க் வந்து 12 கொஸ்டின். ஓகே, 15 மார்க் வந்து 12 கொஸ்டின். மொத்தமே நீங்கள் வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து 24 கொஸ்டின் எழுத போகிறீங்க. ஓகே, இந்த 24 கொஸ்டினை 3 மணி நேரத்தில் நம்ம எழுதணும். அப்போ இதை வந்து நம்ம அப்படியே மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 மணி நேரங்கிறது 180 நிமிஷம் ஆகிடுமா. அப்போ 10 மார்க்கில் ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம், 15 மார்க்கில் ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள். ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
10 மார்க்கில் ஒரு கொஷின் எழுதுறதுக்கு நம்ம 6 நிமிஷம் எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அப்போ 6 நிமிஷம் இன்ட்டு ப 12 கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டா 72 நிமிஷம் ஆகும். அடுத்து 15 மார்க் கொஸ்டினுக்கு 9 நிமிஷம் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 108. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180. 3 மணி நேரம் சரியாக போச்சா? அப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 10 மார்க் நம்ம வந்து இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 10 மார்க் எழுதுறதுக்கு 6 நிமிஷமும் 15 மார்க் எழுதுறதுக்கு 9 நிமிஷமும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து டைம் சேவ் பண்ண முடியும். ஒரு வேளை வந்து எழுதுறதுல வந்து டைம் சேவ் பண்ண முடியாது. நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணணும்னா, நம்ம ஏதாவது படம் வரைகிறது, அப்புறம் ஏதாவது சார்ட் மாதிரி இந்த ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்கல்லங்க, யா இதுக்கு கீழே இது அப்படின்னு சொல்லி அந்த புரோட்டோகால், ஹைரார்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு அடுத்த அத்தாரிட்டி இவங்க, அந்த மாதிரி நம்ம சொல்கிறது. இப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் இப்படி நம்ம அடுக்குவோம் இல்ல, அந்த மாதிரி. இல்லை டைப்ஸு, இல்லை மேப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் அந்த டைமை வந்து நம்ம சேவ் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஓகே, பார்த்தாச்சு. நம்ம வந்து மெயின் சிலபஸ் பார்த்துருக்கோம். வெயிட்டேஜ் வந்து நம்ம அதிகமாக தர வேண்டியது யூனிட் 5க்கு தான். அதில் தான் 60 கொஷின் வரும். அது விட்டோம்னா யூனிட் 3. ஓகே, அது விட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3 இது வந்து 50 மார்க்குக்கு வருது. ஓகே, 10 மார்க்குக்கு 6 நிமிஷம் எடுத்துக்கணும். 15 மார்க்குக்கு 9 நிமிஷம் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வாழ்த்துக்கள்.